பேர் ரமேஷ். கடந்த பொங்கல் தினத்தன்று ஃப்ரெண்டுகளோட ஜாலியாக பொங்கல் கொண்டாடிட்டு இருந்தோம். அந்த டைங்களில் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு எதிர்த்து உள்ள பேக்கரிக்கு டீ சாப்பிட போனேன். டீ சாப்பிட போகையில் பஸ்ஸு ஒன்று வேகமாக வந்துச்சு. ஏற்றுற மாதிரி வரவும் டிரைவர் கூட கொஞ்சம் வாக்குவாதம் ஆகி போச்சு. வேகத்தில் இருக்கே மெதுவாக வாங்க அப்படின்னு சொல்லி டிரைவருக்கு எனக்கும் வாக்குவாதம் ஆகிடுச்சு. அந்த டயத்தில் பஸ்ஸு வண்டிக்கு பின்னாடி நிறையா நின்றுச்சு. அப்போ 2 பிசிவங்க வந்தாங்க. வந்தோடனே நீ என்ன எதுன்ட்டு கேட்காம சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க. போகிற வழியிலே சட்டையை கழட்டி வந்தாங்க. கழட்டி விட்டு பஸ்ஸில் முட்டுறாங்க. வர வண்டியெல்லாம் முட்டுனாங்க. என்னடா தெற்கு தெருக்குள்ள இருந்து டிப்பிலாம் பண்ணுறியாடான்னு அடித்தாங்க. போகிற மாதிரி அடித்தாங்க. அப்புறம் என்னால் அடி தாங்க முடியாமல் நான் போனோடனே படுத்துட்டேன். அப்போ படுத்தவனை எழுப்பி காலையெல்லாம் காலையிலே எடுத்துட்டாங்க. நெத்தியை குண்டி அடித்தாங்க. கன்னத்தில் மடார் அடித்தாங்க. கால் அதுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்குது. அதை நடக்க முடியல. அந்த கால்லையும் உடம்பு அதுலேருந்து வேலைக்கும் போகிறதில்ல, ஒரு மாதிரியாகவே இருக்குது. அவர் செஞ்சதுலேருந்து எனக்கு அப்போ இருந்தே உடம்பு பயங்கரமான வலி வேதனை. வேலைக்கு எங்கேயும் போகிறதில்ல. இந்த விஷயம் சரி வெளியில் தெரியக்கூடாதுன்னு நானும் மூடி மறைச்சிட்டு வீட்டில் கூட சொல்லலை. என்ன போலீஸ் கேஸ் எதுவும் பிரச்சனை ஆகிரும், நம்ம மறுபடியும் கூப்பிட்டு வந்து அடிப்பாங்க அப்படின்றக்கோசரம் நான் இதை அப்படியே மூடி மறைச்சிட்டேன். இப்போ இது வெளியில் வந்துருச்சு. வெளியில் வரவும் எனக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சல் ஆயிடுச்சு. அதனால் பெரிய உயர் அதிகாரி பார்த்து என்ன செய்வீங்களோ அதை பார்த்து செஞ்சுருங்க.